கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வந்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் நன்றி வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இந்த பாடலை நாம் பாடுவோம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மாலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மாலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடி வா, நீ கண்ணீரோடு ஓடி வா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம், மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை துரத்திடலாம்,
உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக் கொண்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக் கொண்டார். நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை. விசுவாசி அது போதும், நீ விசுவாசி அது போதும். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே. இந்த மனமகிழ்ச்சியின் நல்ல நாளுக்காய், இந்த குட் ஃப்ரைடேக்காய் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தவிட்டால் அப்பா, இன்றைக்கு நாங்கள் உங்க பாதத்துல வந்திருக்க முடியாதே டாடி. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் ஆண்டவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களிலேயும் ஆண்டவரே கலங்கி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அநேகருடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து கலக்கம், திகில் அவர்களை சூழ்ந்து இருக்கிறதை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. என் வாழ்க்கை எப்படியாய் முடியும், என் குடும்ப வாழ்க்கை எப்படியாய் முடியுமோ என்று சொல்லி அங்கலாய்த்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரை. அப்பா, அவன் நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற இதை யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, மனதுல என்ன கலக்கத்தோடு பாரத்தோடு சஞ்சலத்தோடு அப்பா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அவர்களோடு நீர் இடைப்பட வேண்டுமாறு செபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா, அவன் நன்றியோடு ஸ்துதிக்கிறவர் அதீரவா லபூரியம் தராலா ரபீக்கரவா ரக்ஷ போலா ரிவியாம் தராலா ரபீக்கரவா. ஆண்டவரே, அடிமையுடைய சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து கொள்ளுங்கப்பா. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கல்வாரி அன்பு என்கிற தலைப்பில் நாம் செய்தியை பார்க்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3:16. பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எதற்காக கொடுத்தார்? நித்திய ஜீவனை அடையும்படிக்காய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் இந்த உலகத்தை படைத்தார். அதாவது ஆதாம் ஏவாளை படைத்தார். அதன் பிறகு ஆதாம் ஏவாள் அந்த ஜெனரேஷன்ல அநேகர் கடந்து வருகிறார்கள். ஆனாலும் தேவனை விட்டு வழி விலகி போகிறார்கள். தேவனை விட்டு வழி விலகி போகும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர்களை ரட்சிப்பதற்காக ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள் இப்படி ஏற்படுத்தி கொண்டே வருகிறார். ஆனாலும் மனிதர்கள் எதற்கும் என்ன பண்ணல?
அவங்க செவி சாய்க்கவில்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது மல்கியால இருந்து மத்தேயு வரைக்கும் ஒரு இருண்ட காலம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த அவர் என்ன பண்ணாரு? கன்னியின் வயிற்றில் பிறந்து அதற்கு பிறகு அவர் வாலிபன் நாட்கள்ல 3.5 ஆண்டுகள் அவர் என்ன பண்ணார்? ஊழியம் செய்தார். ஆனால் அவர் ஊழியம் செய்த அந்த நாட்கள் முடியும் பொழுது அவரை என்ன பண்றாங்க? சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன? மனுகுலத்திற்காய் ரத்தம் சிந்தி மனுகுலத்தை தன் இரத்தத்தால மீட்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் ராஜாவாகிறதுக்காக வரல. ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த குட் ஃப்ரைடே என்பது நல்ல நாள், அதாவது புனித நாள் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக காரியங்களை சொல்லலாம். ஹல்லேலூயா. ஏன் இது ஒரு நல்ல நாளாய், புனித நாளாய் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அதாவது ஆண்டவர் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தாவிட்டால் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல என்ன பண்ண மாட்டோம்? இருக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் இரத்தத்தால தான் பாவ மன்னிப்பு உண்டு என்று வேதம் சொல்கிறது. அதனால இரத்தம் சிந்தின ஒரே கடவுள் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் முழுவதும் இதை ஒருவேளை சிலர் ஆர்ப்பரிப்போடு, அதாவது மனமகிழ்ச்சியோடு கொண்டாடுவார்கள், சிலர் துக்கத்தோடு கொண்டாடுவார்கள். நான் சொல்கிறேன், மனமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஒரு நாள் தான் குட் ஃப்ரைடே. ஹல்லேலூயா. ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்காய் சிலுவையில் பட்ட பாடுகளை நாம் இந்த 40 நாளும் தியானித்து கொண்டு வந்தோம். ஹல்லேலூயா. அநேக செய்திகள் மூலம், அதாவது வார்த்தைகள் மூலம் நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு தான் சிலுவையில் அறையப்படவில்லை, அவர் அறைந்து விட்டார்கள். அவர் ஜீவிக்கிற தேவனா இன்று உயிரோடு இருக்கிறார். ஆனால் அந்த நினைவு நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது எப்படி பாடுபட்டார், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்ல. கொஞ்சம் நம் கற்பனையில் அதை கொண்டு வரும் பொழுது அதை நாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனாலும் நடைமுறையில் பார்க்கும் பொழுது அன்றைக்கு அவர் இருதயம் உடைக்கப்பட்டு இருந்திருக்கும். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இந்த அதாவது ஏன் குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த நாளில் அவர், அதாவது அந்த சிலுவையில பட்ட பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், இதையெல்லாம் அவர் தன்னை தியாகமாய் ஒப்பு கொடுத்தார். அவரை யாருமே என்ன பண்ணல? பலவந்தம் பண்ணல. அவர் தன்னை ஒப்பு கொடுக்க வந்தார். ஏன்னா அவர் ஒப்பு கொடுக்காட்ட அவரை யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது, அவரை பிடிக்கவே முடியாது. பாருங்க, பாம் சண்டே, அதாவது குருத்தோலை ஞாயிறுல அவரை ரோம ஆட்சியிலிருந்து தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் இவரை ராஜாவாய் மாற்றிவிடலாம் என்று சொல்லிதான் கழுதையின் மேல் ஏற்றி ஓசனா ஓசனா என்று பாடினார்கள். அதே ஜனங்கள் தான் இவரை பார்த்து சிலுவையில் அறையும் அறையும் என்று சொல்லி கத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உலகம் இப்படித்தான். ஆண்டவர் அந்த நாட்களிலே பாருங்க, வாழ்த்தின அதே வாய்கள் அவரை தூற்றுகிறதை பார்க்கிறோம். இவரை சிலுவையில் அறைங்க, பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு கூக்குரல். அவ்வளோ ஜனங்களும் என்ன பண்றாங்க? ஆண்டவருக்கு அகெயின்ஸ்டாய் நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாராலும் கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அவர் தன்னை முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணித்தபடியினாலதான் இதை குட் ஃப்ரைடே, அவர் தியாகத்தை நாம் அதாவது எண்ணி இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்போ சிலுவை என்று சொன்னால் எதை குறிக்கும்னா பாடுகளை குறிக்கும். சிலுவை என்று சொன்னால் பாடுகளை குறிக்கும். இன்று சிலுவை ரட்சிப்பின் சின்னமாக, அன்பின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்னும் கேட்டா புனித சின்னமா இருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு அநேகர் நம்ம கழுத்துல என்ன பண்றோம்? அந்த சிலுவையை அணிந்து கொண்டிருக்கிறோம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சிலுவை ஒரு புனித சின்னமாக இல்ல, அவமான சின்னமாய் இருந்தது. ஹல்லேலூயா. ரோமர்கள் ஆட்சி காலத்துல குற்றவாளிகளை தண்டிக்கிற
ஒரு முறைதான் இந்த சிலுவை மரணம். ஹல்லேலூயா. அதாவது கொலை குற்றம் மற்ற காரியங்கள்ல ஈடுபட்டவர்களை இந்த சிலுவையில் அறைந்து அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? சாகடிப்பார்களாம். அதாவது தூக்கு மரம் போல. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ அந்த மாதிரி ஒரு காரியத்துல நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க? சிலுவையில் அறைவதற்கு அங்க ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கு. இந்த சிலுவை மரம் 15 அடி உயரம், 8 அடி அகலம், 150 கிலோ எடை உள்ளதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, 150 கிலோ எடைய ஒரு தனி மனிதர் எப்படி தூக்கி கொண்டு போக முடியும்? இன்றைக்கு நம் ஆலயங்களில் வைத்திருக்கிறது போல நல்லா செதுக்கப்பட்ட வார்னிஷ் போட்ட அப்படிப்பட்ட சிலுவை அல்ல. கரடு முரடாய் அதுல பிடிக்கிறதுக்கே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மரத்துண்ட ஆண்டவர் தோளில் சுமந்து கொண்டு கொல்கதா அந்த வீதியில அவர் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, சற்று யோசித்து பாருங்கள். நம்மளால ஒரு சின்ன வெயிட் தூக்கிறதுக்கு முடியல, 150 கிலோ எடை. ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி இந்த இயேசுவை அடிக்கிறதற்கு, அதாவது அவர்கள் பயன்படுத்திய சாட்டை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த சாட்டை நுனியில அதாவது இரும்பு சங்கிலி, ஆட்டு எலும்பு, மாட்டு எலும்பெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? கோர்த்து வைத்திருப்பார்களாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி கோர்த்து வைத்து அந்த சாட்டை வைத்து அடிக்கும் பொழுது அந்த சதையெல்லாம் பீத்து கொண்டு வருமாம். ஹல்லேலூயா. இந்த சாட்டையில அடி வாங்குறவர்கள் நிலைமை எப்படி போகுமாம்? அவர்களுக்கு பைத்தியம் பிடித்து விடுமாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இல்லாவிட்டால் அவர்கள் அதாவது இருதயம் வெடித்து அவர்கள் செத்து போவார்களாம். இப்படிப்பட்ட கோரமான அந்த சாட்டையில என் தேவன் அடி வாங்கியதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 1 குறைய 40 அடிகள் அவர் அடித்து அவருடைய முதுகை எல்லாம் அதாவது உழுகிறவனுடைய நிலத்தை போல இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கல்வாரியில அவர் நமக்காய் அவர் அதாவது தன்னை அர்ப்பணித்த அந்த அன்பை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட தேவனுக்கு இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அவருக்கு உண்மையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இல்லாவிட்டால் அவரை வெறும் ஒரு அதாவது தேவைக்கு தேடுகிற ஒரு நபராய் வைத்து கொண்டு இருக்கிறோமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி அவர் அதாவது அந்த சாட்டையினால் அடிக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, அவருடைய சிரசில முள்கிரீடம் சூட்டினார்களாம். ஏன் சூட்டினார்கள்? அதாவது மார்க் 15ஆம் அதிகாரம் 17, 19 சொல்லப்பட்டிருக்கு, அவரை யூதர்களின் ராஜா என்று ஏளனம் செய்வதற்காக அந்த ராஜ முடிக்கு பதிலாக, ராஜ கிரீடத்துக்கு பதிலாக முள்முடியை சூட்டி அவர் தலையில் கோலால் அடித்து அவரை பணிந்து கொண்டு அவர்கள் யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு சின்ன ஊசியோ பின்னோ நம் கையில குத்துனா என்ன வலி இருக்கும்? ஆனா அவ்வளோ பெரிய முள் கிரீடத்தை அந்த தலையில் வைத்து என்ன பண்ணினார்களாம்? அடித்தார்களாம். ஏன்? நாம் சிந்தையில் செய்கிற பாவங்களுக்காய், நாம் கண்களில் செய்கிற பாவங்களுக்காய் ஆண்டவர் அன்றைக்கு சிலுவையில அவர் முள்மூடி சூட்டப்பட்டார். ஹல்லேலூயா. கெத்சமனே என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, எபிரேய இதுல கெத்சமனே என்று சொன்னால் ஆயில் பிரஸ் என்ற அர்த்தம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, எண்ணெய் செக், அதாவது ஒளிவ எண்ணெயை பிழிந்து எடுக்கிற இடம் அந்த இடம். ஆனால் அந்த இடத்துல நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிழிந்து எடுக்கப்பட்டது கல்வாரி சிலுவையில. லூக்கா 22:44 அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த கெத்சமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்க போகும் பொழுது அவர் சீஷர்களை என்ன பண்றாரு? அந்த பேதுரு, யோவான் இவர்களை கூப்பிட்டு கொண்டு போய் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லிட்டு தூர இடத்துல இருந்து அவர் ஜெபிக்கிறார்.
சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். என கருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் அவர் மனுக்குலத்திற்கு ரத்தம் சிந்ததென வந்தாரு, மனுக்குலத்தை மீட்கதென வந்தாரு. ஆனா ஏன் அந்த அங்கலாய்ப்பு? என கருமையான தேவ பிள்ளைகளே, அவர் 100க்கு 100 மனிதனாகவும் 100க்கு 100 தெய்வமாகவும் இருந்தார். ஒரு மனிதனுக்கு என்ன வலி உடம்புல இருக்குமோ அந்த வலிகள் அத்தனையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, அவரை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபம், அந்த இரத்த, அதாவது வேர்வை துளிகள் அதுல வழியா ரத்தம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல இயேசுவின் கையில அடிக்கப்பட்ட ஆணி எப்படி இருந்ததாம்? 8 அங்குலம் நீளமாக இருந்ததாம் அந்த ஆணியை. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் படத்தில் பார்க்கிறோம், அந்த ஆணி உள்ளங்கையில் அடிக்கப்பட்டது போல அநேக இடத்துல இருக்கும். ஆனால் தேவனை உள்ளங்கையில் அடிக்கவில்லை, நம்ம கைகரிலிருந்து வருகிற இந்த 3, அதாவது ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட்ல அடிச்சாங்களாம். பாருங்க, இதுல அடிக்கும் பொழுது ஒருத்தருடைய உடம்பு அந்த எல்லா வெயிட்டையும் அந்த மணிக்கட்டில் என்ன பண்ணுமா, அந்த எலும்புகள் அந்த இடத்துல அடிக்கும் போது வேதனையா இருக்கும். ஆனால் அப்படி அவரை அடித்து சிலுவையில் தொங்க விட்டிருக்கும் பொழுது, என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் மரிக்கும் தருவாயில் தான் 7 பூக்களை அவர் வாயிலிருந்து வருகிறதாம். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, நிறைய நேரம் நம்ம கேட்போம், யாராவது மரித்து விட்டால் நம்ம கேட்கிற கேள்வி, ஏதாவது பேசினாங்களா, ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்போம். இல்ல, அவங்க நாள் ஃபுல்லா பேசியிருப்பாங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்க மரிக்கும் போது என்ன சொன்னாங்க, அது அநேகருக்கு அது ஒரு கேள்வி இருக்கும். என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப ஆண்டவர் இவ்வளோ கோர சிலுவையில அவரை அடித்தார்கள், காரி துப்பினார்கள், ஈட்டியால குத்தினார்கள். ஆனா பாருங்க, அவருடைய உடைகளை சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள், எல்லாவற்றையும் செய்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த எலும்புல அந்த ஆணி அடிச்சு அவங்க என்ன பண்றாங்க, தொங்க விட்டுருக்காங்க. அவ்வளோ வலி, அந்த வேதனையின் மத்தியில 7 வார்த்தைகள், 7 பூக்களை அவர் உதிர்க்கிறாராம் அவர் வாயிலிருந்து. முதலாவது பூ மன்னிப்பு. ஹல்லேலூயா. ஏன் பூன்னு சொல்றேன்னா, எல்லாம் லைனா பூ அப்படின்ற வரிசையில வரும். எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மன்னிப்பு பாருங்க, எல்லாம், அதாவது அவ்வளோ வேதனையின் மத்தியில, அதாவது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவன் நிற்கிறான், அவனை அடித்தவர்கள், அவனை, அதாவது பிலாத்து கையை கழுவிட்டு போனான், எல்லாருமே இருக்கிறாங்க, தேசாதிபதிகள்லாம் இருக்கிறாங்க, போர்ச்சேவகர்கள்லாம் இருக்கிறாங்க, அவரை குத்தினவர்கள் இருக்கிறார்கள், எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் முதல் சொன்ன பூ லூக்கா 23:34, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி மன்னிப்போமா? இந்த குட் ஃப்ரைடேக்கு ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க வந்திருக்கிற நாம், ஆண்டவர் விட்டு சென்ற அடிசுவடுகளை நாம் பின்பற்றுகிறவர்களாய் மாற வேண்டும். அவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. மன்னிப்பு என்றால் என்னன்னு நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன். என்னை பற்றி எப்படியெல்லாம் பேசிட்டு போனாங்க, அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன். என் வாழ்க்கை முழுவதும் அவங்கள மறக்கவும் மாட்டேன். அவங்க செத்தாலும் அவங்க வீட்டுக்குள்ள நுழையவும் மாட்டேன். இன்னைக்கு இதுதான் மனிதர்கள், அதுவும் கிறிஸ்தவர்கள் எடுக்கிற சவால். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவ்வளோ வேதனையின் மத்தியில ஆண்டவரே இவர்களை மன்னிச்சிருங்கப்பா, இவங்க செய்யறது என்னதுன்னு தெரியாம இருக்கிறாங்களே அப்படின்னு வேதனைப்படுகிறார். ஏன்? அவர் இந்த உலகத்துக்கு வந்தது எதற்காக? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்காக, இந்த மனுக்குலம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்காக வந்தார். அப்போ ஆண்டவரே இவங்களெல்லாம் நியாயம் தீருங்கன்னு சொன்னா அவங்கள எங்க போகணுங்க? நரகத்துக்கு போகணும். அதனாலதான் ஆண்டவர் அந்த சிலுவையின் வேதனையின் மத்தியிலையும் மன்னியோன்னு சொல்றார். இன்னைக்கு யாரெல்லாம் மன்னிக்க முடியாம இருக்கிறீங்க?
ஹல்லேலூயா. கூட பிறந்தவங்களை மன்னிக்க முடியாம இருக்கிறீங்களா? சொந்தங்களை மன்னிக்க முடியாம இருக்கிறீங்களா? மாமியாரை மன்னிக்க முடியாம இருக்கிறீங்களா? ஒருவேளை மருமகனை மன்னிக்க முடியாம இருக்கிறீங்களா? யாரை மன்னிக்க முடியாம இருந்தாலும் இன்னைக்கு ஒரு SMS அனுப்புங்க. ஆண்டவரே, நான் சமாதானம் ஆறேன், அவங்க ஆறாங்களோ இல்லையோ நான் சமாதானம் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பகையா இருக்கிறாங்களோ சாரின்னு சொல்லி ஒரு வார்த்தை மெசேஜ் பண்ணி அனுப்புங்க. அப்பதான் நீங்க கேட்கிற ஆராதனைக்கு அர்த்தம் உண்டு. ஹல்லேலூயா. இல்லைன்னா எத்தனை வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே வந்தாலும் இப்படிதாங்க நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு கிறிஸ்துவ அதாவது குடும்பங்கள்ல கணவன் மனைவி பேசாம இருக்கிறீங்களே, பாருங்க, உங்க மனசாட்சியை தொட்டு கேளுங்க. எத்தனை குடும்பத்துல கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. முன்னெல்லாம் டைவர்ஸ், இப்ப டைவர்ஸே வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க, டைவர்ஸ் போல நடந்துக்குவாங்க. ஹல்லேலூயா. அதாவது வீட்டுக்காரர் இந்த பக்கம் வந்தா அந்த அம்மா அப்படி போவாங்க, அந்த அம்மா இப்படி வந்தா வீட்டுக்காரர் அந்த சைடா போவார். ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்க மாட்டார். ஏன் அவ்வளோ வெறுப்பு, கசப்பு? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நான் கேட்கிறேன், கல்யாணம் பண்ணும்போது நல்லா இருந்தாங்களா? உங்க வீட்டுக்காரர் நல்லா இருந்தாங்களா? மனைவி நல்லா இருந்தாங்களா? இன்னைக்கு ஏன் கசப்பு? இன்னைக்கு ஏன் அந்த அதாவது கொடூரமான ஒரு நம்ம அந்த இதுல புத்தியில இருக்கிறோம்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, மன்னிக்க சொல்லி இருக்கிறார். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உன் கோபம் தனியணும்னு சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை நாள் பேசாம இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள யாராவது உங்க வீட்டுக்கார்ட்ட பேசாம இருந்தா நீங்க இன்னைக்கு முதல் போய் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, மன்னிங்கன்னு சொல்லணும். அவர் ஒருவேளை உங்களுக்கு விரோதமா எத்தனை பாவம் செய்யட்டும், என்ன வேணா செய்யட்டும், கணக்கு கேட்கறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். நீங்க ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கவே இல்லை. அதனால இன்னைக்கு அவர் எவ்வளவு பாவம் செஞ்சாலும், உங்களுக்கு விரோதமா எவ்வளோ காரியங்களை செஞ்சாலும், என்னை மன்னிச்சிருங்க நான் பேசுனதுக்குன்னு போய் மன்னிப்பு கேளுங்க. அதே போல கணவன்மாரும் நீங்க என்ன பண்ணணும், நான் உன்னை இப்படியெல்லாம் நான் ட்ரீட் பண்ணிட்டேன், உன்னை ஒரு வேலைக்காரியா நினைச்சேன், உன்னை நான் மதிக்கல, என்னை மன்னிச்சிருன்னு போய் கேளுங்க. அதுதான் அர்த்தமுள்ள குட் ஃப்ரைடே. ஹல்லேலூயா. முதலாவது இந்த மன்னிப்பு இல்லாம வேற பூலாம் உங்ககிட்ட இருந்தா வேஸ்ட். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்த பூ ரட்சிப்பு. ஹல்லேலூயா. லூக்கா 23:43 ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு பாவமும் செய்யாம குற்றமற்றவர், அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் குற்றம் செய்தவர்கள், அந்த கள்வர்கள் 2 பேரும் சிலுவையில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அறையப்பட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், அவரை பரியாசம் பண்றான். அப்ப சொல்றான், பார், நம்ம உண்மையிலேயே நம்ம கொலை செஞ்சுட்டு குற்றம் செஞ்சிருக்கோம், அவர் ஒரு நீதிமான் சொல்லி அவன் சொல்றான். ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய், அதாவது இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. கடைசி நேரத்துல கூட அவனை என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. ஏன்? அவன் மன்னிப்பு கேட்டதுனால. இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் நினைக்கிறோம், லாஸ்ட் நேரம், சாகிற நேரம் கேட்டுக்கலாம், அது வரைக்கும் நம்ம யாரெல்லாம் மன்னிக்கலையோ மன்னிக்க வேண்டாம், என்னவும் பண்ண வேண்டாம். ஆனால் சாகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டுடலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த தருணம் ஆண்டவர் தரவே மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை ஆண்டவருடைய சத்தியம் அறியாதவர்களுக்கு அந்த தருணம் கொடுக்கப்படும். ஆனால் சத்தியத்தை அறிகிற உங்களுக்கு அந்த தருணம் கொடுக்கவே மாட்டாரு. இருக்கிற உயிரோட இருக்கிற நாட்கள்ல, நடமாடுகிற நாட்கள்ல யாரை மன்னிக்கணுமோ தயவு செய்து மன்னிச்சிருங்க. மன்னிக்காம ரகசிய வருகையில பறந்து போகவே முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்ப ரட்சிப்பு என்கிற அந்த பூ அதாவது அந்த கள்ளனுக்கு ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவரை யார் நோக்கி கூப்பிட்டாலும் தேவன் ரட்சிப்பார். இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார்ல. இன்னும் எவ்வளோ கோடி ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படலையே, ஆண்டவர் அன்பு அறியலையே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் ஆண்டவருக்கு கிரயம் செலுத்தவில்லை, ஆண்டவருக்கு நாம் நேரத்தை ஒதுக்கவில்லை, ஆண்டவருக்கு என்று முழங்கால் படியிடவில்லை. ஆண்டவருக்காய், ஆண்டவரை அழிந்து போற ஜனங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நாம் கண்ணீரை ஆண்டவர் சமூகத்துல நாம் அழவில்லை. ஏன் தெரியுமா? நமக்காக, நம் குடும்பத்துக்காக, நம் பிள்ளைகளுக்காகவே அழுதுகிட்டு இருக்கிறோம். நீங்க என்னைக்கு அதை அழுகை நிறுத்திட்டு அந்த வட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து இந்த உலகத்துக்காய் அழுறீங்களோ, அன்னைக்கு உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் தன்னால உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்தது மூணாவது பூ பராமரிப்பு. ஹல்லேலூயா. யோவான் 19:26-27 சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அங்க எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. அவ்வளோ வேதனை மத்தியிலையும் அவர் சொல்றாரு அவங்க அம்மாவை பார்த்து, ஸ்ரீயே அதோ உன் மகன். யோவானை பார்த்து சொல்றாரு, அதோ உன் மகன். ஏன்னா இவர் போறாரு, இவர் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க. அதாவது இவருக்கு பிறகு இவர் பரிசுத்தமாய் பிறந்தார், இவருக்கு பிறகு மாம்சத்தில் பிறந்தவர்கள் கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் உண்டு. ஆனால் அவர்களை எல்லாம் சொல்லல, தன் சீஷனாகி அன்பின் சீஷனாகி யோவானை பார்த்து சொல்றாரு, அதாவது அந்த அம்மாட்ட சொல்றாரு, ஸ்ரீயே அதோ உன் மகன். அதே போல யோவானை பார்த்து சொல்றாரு, அதோ உன் தாய் என்று சொல்லி. அந்த கடைசி நேரத்துல கூட, உயிர் பிரிகிற அந்த நேரத்துல கூட தன் தாயின் மேல வைத்த அன்பு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு கனம் பண்றோமா? வயதானவர்களை போய் பார்க்குறீங்களா? உயிரோட உங்க அப்பா அம்மா இருந்தாங்கன்னா கட்டாயம் என்ன பண்ணணும்? அவங்கள போய் பார்க்கணும். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது போய் பாருங்க, போன்ல பேசுங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை தாய் தகப்பன்மார் அனாதை இல்லத்துல இருக்கிறாங்க. எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ, என் பிள்ளைங்களை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இன்னைக்கு என்னை அனாதை இல்லத்துல சேர்த்து வச்சுட்டாங்களே, என்னை பார்க்க மாட்டாங்களே, என்னை என்ன சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்களே, எனக்கு ஒரு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்க மாட்டாங்களேன்னு பரிதபிக்கிற எத்தனையோ தாய்மார்கள் தகப்பன்மார் உண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் உயிருக்கு போராடி கொண்டு கடைசி நிமிஷத்துல கூட தன் தாயை அவர் மறக்கவில்லை, தன் கடமையை மறக்கவில்லை, அந்த அன்பை மறக்கவில்லை. அதனாலதான் யோவான் இடத்தில் அவர் பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்தது தவிப்பு. நாலாவது பூ என்ன பூ? தவிப்பு. அதாவது தவிக்கிறார். ஏன் ஆண்டவரே, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம்ல, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த உபத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அதே போல சிச்சுவேஷன் நம்ம அருள்நாதராகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்ததை பார்க்கிறோம். மத்தேயு 27:45-46 நாம் வாசிப்போம். மத்தேயு 27:45-46. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, தவிக்கிறார். இன்னைக்கு சில நேரம் நம்ம தவிப்போம்ல, ஐயோ என்ன செய்யறது, இந்த காரியம் நடந்துச்சு, இதை என்ன பண்றது அப்படின்னு சில நேரம் நம்ம தவிப்போம். அதே போலதான் ஆண்டவர் தவிக்கிறார். ஏன்னா இந்த மனுகுலத்தின் பாவத்தை பார்த்த தேவன் ஒரு செகண்ட் பிதாவை, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தன் முகத்தை மறைத்தார். ஏன்னா அவர் பார்த்திருந்தா இறங்கி இருப்பார் தன் குமாரனுக்காக. ஐயோ என் பிள்ளை வேணாம், சிலுவையில பாடுபட வேணான் இருப்பார். அதனால தான் ஒரு செகண்ட் இந்த உலகத்தை பார்க்கும்போது அவர் தவிக்கிறார். என்ன சொல்றாரு? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இதுல 6 மணி முதல் 9 மணி வரை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 6 மணி என்று சொன்னால் பகல் 12 மணி நேரம், 12 மணி நேரம். 9 மணி என்று சொன்னால் பிற்பகல் 3 மணி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், அதனால தான் அநேக ஆலயங்களில் 3 மணி வரைக்கும் பிரேயர் வச்சிருக்கிறாங்க. ஏன்? ஆண்டவர் பட்ட பாடுகளை அந்த 3 மணி வரைக்கும் தியானம் பண்ணுவதற்காக. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இந்த அதாவது பகல் 12 மணியில இருந்து 3 மணி வரைக்கும் அவர் பட்ட பாடுகள் எப்படி இருந்திருக்கும் அல்ல, சிலுவையில தொங்க விட்டப்போ. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதில் அவ்வளோ பாரம், தன் சரீர பாரத்தையும் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு எவ்வளோ ஷோல்டர். நம்ம கொஞ்ச நேரம் கை தூக்க முடியுதா? முடியாது. என்ன பண்ணிடுவோம்? உடனே கீழே போட்டுருவோம், கை வலிக்குதுன்னு. ஆனால் 2 கரங்களையும் தூக்கி அந்த கல்வாரி சிலுவையில் அந்த ஆணி அடிக்கும் போது எவ்வளோ வேதனை, வேர்வை ரத்தம் சொட்ட சொட்ட ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து அவர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கேட்டது போல நாம் அநேக நேரங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்க? ஆண்டவர் கைவிடுகிற தேவன்
தேவன் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. அதாவது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் அதாவது இரக்கத்தினால் நான் சேர்த்து கொண்டேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒரு இமை பொழுதுதான் தேவன் நம்மளை அந்த கண் சிமிட்டுற நேரம் தான் கைவிடுறார். ஆனா அதையே நம்மளால தாங்க முடியல. அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்கன்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா 5வது பூ. என்ன பூ அப்படின்னு சொன்னா களைப்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வேலையெல்லாம் செஞ்சிட்டோம்னா நம்ம சொல்லுவோம், ரொம்ப களைப்பா இருக்க, ஏதாவது என்ன வேணும், குடிக்கிறதுக்கு வேணும். வெயில் காலம் வந்துட்டா என்ன பண்ணுவோம், ஜில்லுன்னு கேட்போம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12ஆம் மணி நேரத்துல இருந்து 12 மணி அந்த வெயில் 3 மணி வரைக்கும் பாருங்க, அவர் ரத்தம் போய்கொண்டே இருக்கு. அவருக்கு யாரும் ட்ரீட்மெண்ட் பார்க்கல. ஆனா எல்லா ரத்தமும் போகும்போது, உயிர் போகிற அந்த நேரத்துல அவருக்கு களைப்பா இருக்கு, தாகம் எடுக்குது. ஆண்டவர் கேட்கிறார் அந்த இடத்துல, யோவான் 19:28 தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் 100க்கு 100 மனிதனும் 100க்கு 100 தெய்வமா இருந்தபடினால அவருக்கு தாகம் வந்தது உண்மை. ஆனால் அது வெறும் தண்ணி மட்டும் அல்ல, ஆத்ம தாகம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் சிலுவையில தொங்கும் போது அவருக்கு இருந்தது என்ன தெரியுமா, ஆத்ம தாகம். அதனாலதான் பிதாவே இவர்களை மன்னியும் சொல்றாரு. ஹல்லேலூயா. அந்த ஆத்ம பாரம், ஆத்ம தாகம் இல்லைன்னா இவங்கெல்லாம் நாசமா போகட்டும்னு சொல்லி இருப்பாரு. இவங்கெல்லாம் என்னை இப்படிலாம் அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க, இவங்கெல்லாம் நரகத்துக்கு போகணும்னு அப்படியே சொல்லி இருப்பாரு. ஆனா அப்படிலாம் சொல்லல. அந்த ஆத்ம தாகம், ஒரு ஆத்மா கெட்டு போகிறதுக்கு அவருக்கு சித்தம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஆத்ம தாகம் அவருக்கு ஒரு பக்கம், ஐயோ இந்த மனுக்குலம் ரட்சிக்கப்படணுமே அப்படின்னு சொல்லி அவர் சிலுவையில தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். 6வது பூ அர்ப்பணிப்பு. யோவான் 19:30 பாருங்க, இவர் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தாகமா இருக்கணும்னு காடியை கொடுக்கறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றார், முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்து தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு கூட நாம் இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்துட்டோம். ஆனா ஒரு நாள் இருக்கு, நாம் மரிக்கும் பொழுது, ஒருவேளை மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கும் பொழுது நம்ம ஒண்ணுதான் செய்யணும். என்ன செய்யணும், ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, எல்லா வேலையும் நான் பினிஷ் பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் இப்போ உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கிற ஒரு நாள் இருக்கு. ஹல்லேலூயா. அதே போலதான் இவர் எல்லா வேலையும் முடிச்சிட்டார். இந்த உலகத்துக்கு வந்து அவர் நிறைவேற்ற வேண்டிய எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு, முடிந்தது, என் வேலையெல்லாம் நான் பினிஷ் பண்ணிட்டேன், நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சிட்டேன். சிலுவை மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. இப்ப முடிந்தது என்று சொன்னார். அடுத்தது 7வது ஒப்புவிப்பு. அல்லேலூயா. அதாவது தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறார். லூக்கா 23:46 பிதாவே உம்முடைய கைகளிலே ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து அவர் ஜீவனை விடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த சிலுவை தியானத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர், அதாவது அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால கடைசி சொட்டு, அவர் செத்துட்டாரான்னு பார்க்கறதுக்கு விழால ஈட்டி வச்சு குத்தி பார்க்கறானுங்க. அப்ப தண்ணியோ, அதாவது தண்ணி பீறிட்டு, அதாவது ரத்தமும் தண்ணியுமா வருது. அப்ப என்ன அர்த்தம், ரத்தமே இல்லைன்னு அர்த்தம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கடைசி சொட்டு ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக இந்த மனுகுலத்துக்காக சிந்தின அந்த தேவன், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி எல்லாவற்றையும் சிந்தி ஆண்டவர் சிலுவையில் என்ன பண்ணாராம், பிசாசை வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் சிலுவை சுமந்தார். ஆனால் இன்றைக்கு நமக்கு சிலுவை அவசியமா அவசியம் இல்லையா என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் மனுகுலத்துக்காக சிலுவை சுமந்தார், ரட்சிப்புக்காக சிலுவை சுமந்தார், ஜனங்களுடைய அக்கிரமங்களிலிருந்து மீட்பதற்காக சிலுவை சுமந்தார்.
ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு சிலுவை அவசியமா, அவசியம் இல்லையா? வேதம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். மத்தேயு 10:38 தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு சிலுவை இருக்கு. நம்ம போடுற செயின்ல இருக்க சிலுவை இல்லை. கருமையான தெய்வ பிள்ளைகளே, எல்லாருக்குமே சிலுவை இருக்கு. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, ஆண்டவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டுன்னு சொல்லல. அல்லேலூயா. மத்தேயு 16:24 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரை பின்பற்றி வரணும்னா முதலாவது நம்மை நாமே வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. நம் சுயங்கள் உடைய வேண்டும். வெறுக்கணும்னா என்னது? சுயம்லாம் உடையணும். நான் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணணும்? அப்படியே தரைமட்டா போகணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போலதான் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு ஏன் ஈகோ ப்ராப்ளம் வருது? வருது, நான் சொல்றதான் சட்டம். ஆண்கள் சொல்லுவாங்க நான் சொல்றதா சட்டம். சிலர் பெண்கள் சொல்லுவாங்க நான் வச்சதுதான் சட்டம் எங்க வீட்டுல. அல்லேலூயா. எங்க வீட்டுக்காரர் உட்காருனா உட்காருவார், நில்லுனா நிற்பார். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அடுத்தது கணவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு வேதம் சொல்கிறது. கணவன் தான் தலை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பெண்கள் என்ன பண்ணணும்? கட்டாயம் விட்டு கொடுத்து போகணும். ஹல்லேலூயா. அதனால ஆண்கள்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு நான் சொல்லலை. ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற பிரதர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஆனா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் ஆண்கள் அநேக தவறுகள் செய்கிறாங்க. உண்மைதான். அதாவது ஒரு மனைவி, நல்ல மனைவி இருக்கும்போது அதை விட்டுட்டு வேறொரு தொடர்பை வச்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலே அது பாவம். இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த சிலுவையை தியானிக்க வந்திருக்கிற நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கிறோம்? இதை யூடியூப்ல பார்க்குற யாரா இருந்தாலும் மனைவிக்கு துரோகம் செய்கிறவங்களா இருந்தா நிச்சயமாய் மனம் மாற வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. கணவனுக்கு சிலர் துரோகம் செய்வாங்க. நல்ல கணவன், நல்ல சம்பளம் இருக்கும், நல்ல பிள்ளைங்க இருக்கும். ஆனா அந்த கணவனுடைய அன்பு வேணான்னு சொல்லி வேறொருத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிற பெண்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களும் மனம் மாற வேண்டும். என கருமையான தெய்வ பிள்ளை. அடுத்தது மார்க் 8:34 தன் சிலுவையை எடுத்துக்கொண்டுன்னு இருக்கு. லூக்கா 14:27 தன் சிலுவையை எடுத்துக்கொண்டுன்னு இருக்கு. ஆனா ஒரு அதிகாரத்துல மட்டும் லூக்கா 9:23 அது வாசிப்போமா? லூக்கா 9:23 அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒரு நாள் சிலுவை இல்லைங்க. சிலுவை என்பது ஒரு நாள் இல்லை. சிலுவை என்பது ஆண்டவர் ஒரே நாள்ல சுமந்து தீர்த்துட்டார். ஏன்? இந்த மனுகுலத்துக்காய் அவர் ரட்சிப்புக்காக வந்தார். தான் ரத்தத்தை சிந்தி இந்த மனுகுலத்தை மீட்கணும்னு வந்தார். அவர் வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். ஆனா நம்ம ஒரு நாள் சுமக்கிறது சிலுவை இல்லை, அனுதினமும் சிலுவை. அல்லேலூயா. பிறந்ததுலேருந்து சிலருக்கு சிலுவை தான். அல்லேலூயா. சின்ன வயதுலேருந்தே சிலருக்கு பாருங்க உடம்பு முடியாமல் போயிடும், ஏதாவது ஒன்று வரும், சிக்காயிருவாங்க, படிக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று சிலுவை வந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு திருமணம் ஆன பிறகு சிலுவை வரும். அல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளையே, இந்த சிலுவையை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, தன் சிலுவை, உன் சிலுவையை எடுத்துக்கிட்டு வா, ஏன் சிலுவையை தூக்க ஒன்னால முடியாதுன்றார். ஏன்னா ஆண்டவருடைய சிலுவையை ஒரு நபர் தூக்கினார்ல. அதாவது சிறைனே ஊரான் ஆகிய சீமோன் என்பவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் அடிபட்டு இப்படி தூக்கிட்டு போகும்போது அவர் பரிதாபப்பட்டு என்ன பண்றாரு? கொஞ்ச நேரம் தூக்குறாரு. ஆனாலும் அவரால் தூக்க முடியல, கொஞ்ச நேரம் தான் தூக்கினாரு. அதை போல ஆண்டவர் சிலுவை சுமந்ததை நாம் சுமக்க முடியாது. ஆனா நம் சிலுவையை, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, உங்களுக்கு என்ன சிலுவை கொடுத்துருக்காங்க? எல்லாருக்கும் யூனிஃபார்மா சிலுவை வருமா? வராது. ஏன்னா ஒரு வீட்டில் கணவனால சிலர் கஷ்டப்படுவாங்க,
சில வீடுகளில் மனைவியால் கஷ்டப்படுவாங்க, சில வீடுகளில் பிள்ளைகளால் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் ஒரு சிலுவை. அல்லேலூயா. அவங்க பேய் பிசாசு இல்லை, இதெல்லாம் ஒரு சிலுவை. ஆனால் இந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு தான் என்ன பண்ணணும்? பெர்க்மான்ஸ் பாடுவார், சிலுவையை தூக்கிட்டு சிரித்த முகத்தோடு வருவேன். எங்கெங்கே சிரித்த முகத்தோடு வர முடியும்? சிலுவை இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? முகம் துக்க முகமாகவே இருக்கும், ஒரு நாள் சிரிக்க மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், உனக்கு என்ன சிலுவை இருந்தாலும் வெளியில் வரும்போது சிரிச்சுக்கிட்டு வரணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுது சிரித்த முகத்தோடு தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா சந்தோஷம் தேவைங்க, உம்முனே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடம் கலகலன்னு இருக்கணும். அல்லேலூயா. அதனால நீங்கள் இருக்கிற இடம் எல்லா இடத்துலையும் போய் கலகலன்னு இருந்துட்டு வீட்டுக்காரர் இருக்கும்போது அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பிரதர்ஸும் அப்படி தான், வெளியில் எல்லாருக்கிட்டையும் கலகலகலன்னு இருந்துக்கிட்டு வீட்டில் வந்து மனைவியை பார்த்தோன்னே அப்படியே முகம் அப்படியே சுருங்கிடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ குடும்பத்தில் மனைவி, பிள்ளைகள், கணவன் இவங்களுக்குள்ள நல்ல சமாதானம், சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. நான் ஒரு சின்ன கிறிஸ்தவ நாடகத்தை பார்த்தேன். அப்போ 2 குடும்பம், ஒரு குடும்பம் எந்நேரமும் சமாதானமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் எதுக்கெடுத்தாலும் சண்டை. மனைவி ஒன்று சொன்னால் கணவன் கேட்கறது கிடையாது, கணவன் சொன்னால் மனைவி கேட்கறது கிடையாது. சண்டை சண்டை சண்டை. வீட்டில் எப்போ பாரு சண்டை குரல் தான் கேட்குமே தவிர வேற எந்த குரலும் கேட்காது. ஆனால் இன்னொரு வீடு, அதே பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தால் பாட்டு சத்தம், ஜப சத்தம், பிள்ளைங்க அப்பா கூட நல்லா சிரித்து விளையாடுற சத்தம், மனைவி தன் கணவனோடு நல்லா பேசுகிற சத்தம், அவர் மனைவி கிட்ட நல்லா பேசுகிற சத்தம், இதுதான் கேட்டுதான். இப்போ அந்த கஷ்டப்படுற அந்த நபர், அவங்க வீட்டில் சமாதானம் இல்லையே, அவர் என்ன நடக்குது இங்கே? நம்மளும் தான் இருக்கிறோம், நம்ம வீட்டில் எப்போ பாரு சண்டை, பையன் சொல் பேச்சு கேட்க மாட்றா, மனைவி கேட்க மாட்றா, இப்படியே இருக்குதே. ஆனால் இவங்க எப்போ பாரு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. ஒரு நாள் வந்ததான், அவங்க ஒய்ஃபுக்கு அதாவது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்களாம். ஆனால் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கிறாங்க, அன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி. ஆனால் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களாம். அவங்க வீட்டில் பிள்ளைங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்களாம், அப்பா கூட சேர்ந்து நல்லா வெளியே நின்று சிரிக்கிறாங்க. உடனே அவருக்கு தாங்க முடியல, வெளியே கூப்பிட்டு, என்ன உங்கள் ஒய்ஃப் இன்னைக்கு தான் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்காங்க, எப்படி உங்களுக்கு சிரிப்பு வருது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், என் மனைவிக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணது உண்மைதான், கஷ்டம்தான், நாங்கள் அழுதோம், ஆனாலும் ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி எங்களை இது பண்ணியிருக்காரு, தைரியப்படுத்தியிருக்காரு, அதனால தான் நாங்கள் சிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த இயேசு யாருன்னு கேட்டு அந்த ஆள் ரட்சிக்கப்பட்டாராம், அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டதான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க குடும்பத்தை பார்த்து மற்றவங்க ரட்சிக்கப்படுவாங்களா? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. உங்க வீட்டில் என்ன சத்தம் கேட்குது? கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்க. காலையில் எழுந்தா சண்டை, பிரச்சனை, போராட்டம், அடில் தடில் இது கேட்குதா? இல்லை காலையில் எழுந்தா அழகா ஒரு பாட்டு சத்தம், ஜப சத்தம், ஒரு டிவியில் நல்லா அதாவது கிறிஸ்துவ பாடல் பாடுற சத்தம் இது கேட்குதா? யோசித்து பாருங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ நம்ம குடும்பம்ன்றது நல்லா சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாரும் போய் துக்க முகமாக போய் இருக்க வேணாம். ஆண்டவரை இன்னைக்கு தான் சிலுவையில் அரைஞ்சோம், இனிமேதான் போய் தலைக்கெல்லாம் ஊற்றணும், இல்லை இல்லை இல்லை. சிலர் 3 மணி வரைக்கும் அடக்க ஆராதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் அன்னைக்கு தான் செத்தது போல தலையெல்லாம் முழுகி வீடெல்லாம் முழுகி அப்படிலாம் பண்ற ஒரு கூட்டம் இருக்காங்க. அல்லேலூயா. நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. அவர் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறார். நாம் சந்தோஷமா இருக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. துக்கமா இருக்க பிறக்கல. துக்கமா இருந்தா சாத்தானுக்கு சந்தோஷம், உங்களை பார்த்தா பரவாயில்ல, என் பிள்ளை எப்ப பாரு மூஞ்ச உம்முனே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு குறைவு இருந்தாலும் நிறைவு இருந்தாலும் எப்பவும் சமாதானம், எப்பவும் சந்தோஷம், எப்பவும் அவங்க முகத்துல ஒரு சிரிப்பு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தான் உங்களை பார்த்து 4 பேர் சபைக்குள்ள வருவார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ பாருங்க, அதாவது இப்போ நான் சொன்ன இந்த சிலுவை என்றால் என்னன்னா, சிலுவை பாடுகளை குறிக்கும். அதான் சொன்னேன், ரட்சிக்கப்படாத மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ, இது ஒரு சிலுவை.
ஒருவேளை திருமணம் ஆகலையே, இது ஒரு சிலுவை. குழந்தை இல்லையே, இது ஒரு சிலுவை. வியாபாரம் நல்லா நடக்கல, இது ஒரு சிலுவை. இப்படி ஒவ்வொரு சிலுவை. வியாதி சிலருக்கு அதாவது உச்சிலிருந்து உள்ளங்கால் மட்டும் வியாதி, பலவீனம். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கதான் செய்யுது இல்ல, ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நடமாட வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது சிலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாக்டருக்கு செலவழிச்சோம், உடம்பு சரியாகாது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் இருக்கு. இதெல்லாம் என்னது? ஒரு சிலுவை. அதனால இந்த சிலுவை இருக்கு, நான் ஆண்டவரை நான் ஏத்துக்க மாட்டேன், சர்ச்சைக்கு வர மாட்டேன், ஆண்டவரை தியானிக்க மாட்டேன்னு சொல்லலாமா? இல்ல, அந்த சிலுவையை சுமந்து கொண்டுதான் ஆண்டவருக்கு பின்பாக வர வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி வேதாகமத்துல சிலுவை சுமந்த ஒரு நபரை பத்தி நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் சிலுவை சுமந்தாங்க, ஒரு நபரை சொல்றேன். முதலாவது தனிமை என்னும் சிலுவை. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த தனிமை என்னும் சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதாவது நாம் என்னைக்குமே தனிமையே கிடையாது, நம்ம கூட ராஜாதி ராஜா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கணவன் மனைவி இல்லாட்டாலும், பிள்ளைகள் இல்லாட்டாலும், யார் இல்லாட்டாலும் நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரிய ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நாம் தனி மனிதன் அல்லவே அல்ல. ஆனால் இந்த நபர் தனிமை என்னும் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். யார் என்று சொன்னால், ஆதியாகமம் 37. உன் சகோதரன் உன்னை வைத்த கோபம் கழிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்தபின் நான் ஆள் அனுப்பி அவனிடத்திலிருந்து உன்னை அழைக்கிறேன். நான் ஒரே நாளில் உன் இருவரையும் ஏன் எடுத்து போக வேண்டும் என்றான். பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்தினை நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்தில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானால் என் உயிரிழந்து ஆவது என்ன என்றான். பாருங்க, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல பாத்தீங்கன்னா, இதுல ஏன் இந்த தனிமை என்னும் சிலுவை இவனுக்கு வந்தது யாக்கோபுக்கு அப்படின்னு சொன்னா, இவன் என்ன பண்றான்? தன்னுடைய அண்ணனை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான். வேட்டையாடிட்டு வரான், இவன் பைத்தங்குள்ள இது பண்றான். அதை கொஞ்சம் குடுறானா, சேஷ்டபுத்திர பாகத்தை கொடு, அப்பதான் தருவேன்ட்டான். ஏமாத்தி அதை என்ன பண்ணிட்டான்? சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிக்கிட்டான். அடுத்தது, அவங்க அப்பா சாகிற நேரத்தில் வேட்டையாடி நல்லா சமைச்சிட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணுன்றாரு. இதை ஒட்டு கேட்ட ரெபெக்காள் என்ன பண்ணுறா? நல்லா சமைச்சு ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கிட்டான். இப்போ வாங்கின உடனே ஏசா கோவப்படுறான். உன்னை பாரு, அப்பா இருக்கிற வரைக்கும், அப்பா போனவன உன்னை தீர்த்து கட்டுறேன்றான். இதை கேள்விப்பட்ட அந்த ரெபெக்காள், நான் 2 பேரையும் ஏன்டா இழக்கணும், நீ என்ன பண்ணிருங்கிருந்து உங்கள் மாமா வீட்டுக்கு ஓடி போயிரு அப்படின்னு தனிமை. இதுதான் தனிமை என்கிற சிலுவை இந்த யாக்கோபுக்கு வந்தது. ஹல்லேலூயா. ஏன்? அவன் செஞ்ச பாவத்தினால. ஹல்லேலூயா. அப்போ சிலுவை சுமக்கிறது எல்லா நேரமும் பாவம்னு சொல்ல முடியாது, ஆனால் சில நேரம் நம்ம செய்கிற பாவத்தினால சிலுவை சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவன் சிலுவை, தனிமை என்கிற சிலுவை சுமந்து கொண்டு போறான். ஆண்டவர் அவனை எங்கு பார்த்தார்னா, உபாகம் 32:10, பாலான நிலத்திலும் மூளையிடுதல் உள்ள வெறுமையும் அவாந்தரமான வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஒரு பாழான இடத்துல அவனை கண்டுபிடிக்கிறார். என்ன பாழான இடம்? அதாவது ஆதியாகமம் 28:11 அவன் போய்கிட்டே இருக்கான். வீட்டில இருந்து களைப்பு மிகுதினால அவன் போகும்போது ஒரு கல்லை தலையில எடுத்து தலை கீழே வைத்து தூங்கிட்டு இருக்கிறான். பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் அவனை கண்டு கொள்கிறார். ஹல்லேலூயா. அங்க ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு, தேவதூதர்கள் ஏறுகிறாங்க இறங்குறாங்க. இதை அவன் பார்க்கிறான் சொப்பனத்துல. அப்போ 28:15 ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். பாருங்க, யாக்கோபுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு அவன் என்ன பண்றான்? 28-22 எல்லாவற்றிலும் நான் தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ தனிமை என்னும் சிலுவையை சுமந்து கொண்டு போறான். இப்போ சுமந்துட்டு போய் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டான், மாமா வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டான்.
அடுத்தது இன்னொரு சிலுவையை சுமக்கிறான், அதுதான் இச்சை என்னும் சிலுவை. அல்லேலூயா. இந்த இச்சையை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபு 1:14 அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சுய இச்சை, அந்த இச்சையினால இவன் இழுக்கப்படுறான். என்ன இச்சை? மாமா வீட்டுக்கு போயிட்டான். இப்போ மாமா வீட்டுக்கு போனோன்னா அங்கே 2 பொண்ணு இருக்கு. 2 பொண்ணுல ஒரு பொண்ணு அழகா இருக்கு, ராகேல், லேயாள் மூத்த மகள். அவன் நல்லா இல்லை. இப்போ என்ன பண்றான்? அவன் கண்ணுக்கு எது அழகா இருக்குதோ அதை தெரிந்து கொண்டான். அவன் சொல்றான், ஆதியாம் 29:17-18 வாசி. லேயாளுடைய கண்கள் கூச்சப்பார்வையாய் இருந்தது. ராகேலும் மூப்பவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உடனே 7 வருஷம் வேலை செய்கிறேன். பாருங்க, இப்போ அக்கா தான் முதல்ல. அப்போ அக்கா கல்யாணம் ஆகாம தங்கச்சி கொடுப்பாங்களா? ஆனா இந்த இடத்துல அவன் என்ன சொல்றான், நான் ராகேலுக்காக என்ன பண்றேன், 7 வருஷம் வேலை செய்யறேன். அப்போ லேயால யார் கட்டுவா? ஆனா இப்ப ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்யறான். அந்த 7 வருஷம் அவனுக்கு 7 நாள் போல இருக்குது. ஏன்னா விருப்பப்பட்ட ஒரு மனைவி அடைய போறோன்னு சந்தோஷமா 7 வருஷத்தை கடத்திட்டான். எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ முதல் சொன்ன தனிமை என்னும் சிலுவை, 2வது இச்சை என்னும் சிலுவை, இதை தூக்கிட்டு போயிட்டானா. இப்போ இந்த சிலுவை அப்படியே இருக்கட்டும். அடுத்தது 3வது ஒரு சிலுவை, ஏமாற்றம் என்னும் சிலுவை. இப்போ ஆதியாம் 29:25-27 நீங்க படிச்சுக்கோங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 7 வருஷம் முடிஞ்ச உடனே இவனுக்கு திருமணம் ஆகுது. இந்த நாட்களை நடக்கிறது போல அதே தடபுடலாம் முகத்தெல்லாம் காமிச்செல்லாம் இல்லை. அப்போ அவங்க அந்த நாட்கள் முறைமைப்படி இப்ப என்ன பண்றாங்க, ராத்திரில இந்த தங்கச்சிக்கு பதிலா அக்காவை கொண்டு விட்டுட்டாங்க. இவன் பொழுது விடிஞ்சுதான் தெரியுது அவ அக்கான்னு சொல்லி. உடனே இவன் சொல்றான், என்னை ஏன் ஏமாத்துன அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, சரி இவளுக்கு 7 நாள் இன்னும் ராகேல கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணு, இன்னொரு 7 வருஷம் நீ வேலை செய் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யன்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றான், சரி என்ன பண்றது, ராகேல் வேணுமே, 7 வருஷம் வேலை செய்யறேன்னு சொல்றான். அப்போ 3வது ஏமாற்றம் என்னும் சிலுவை. ஏன் இவன் வாழ்க்கையில ஏமாற்றம் வந்தது? இவன் எதை விதைச்சிட்டு வந்தானோ அதை இங்க அறுத்துக்கிட்டு இருக்கிறான். அங்க தன்னுடைய அண்ணனை ஏமாத்திட்டு ஓடி வந்தான், இங்க மாமா வீட்டுல என்ன பண்றான், அதை அறுத்து கொண்டு இருக்கிறான். ஏமாற்றம் என்னும் சிலுவை. அப்போ இன்னைக்கு நிறைய நாள் நம்ம சொல்றோம், ஏன் என் குடும்பத்துல பாடு, ஏன் பிரச்சனைனா நாம் செய்து வந்த காரியங்கள். அல்லேலூயா. நம்ம எதை செய்தோமோ, நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும்போது எதெல்லாம் வேண்டாத காரியம் செய்யறோமோ அதனுடைய பிரதிபலனை வயசான காலத்துல அனுபவிக்கணும். அல்லேலூயா. அப்படிதான் இவன் என்ன பண்றான், ஏமாற்றப்படுகிறான். அடுத்தது பாருங்க, 4வது நிம்மதியற்ற ஒரு சிலுவை. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சொன்ன தனிமை என்னும் சிலுவையை சுமந்துட்டு வந்தான். 2வது அவன் என்ன பண்ணான், இச்சை என்னும் சிலுவையை சுமந்தான். 3வது அவன் ஏமாற்றப்பட்டான், ஏமாற்றம் என்னும் சிலுவையை சுமந்தான். இப்போ 4வது நிம்மதியே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ஒரு மனைவி வச்சிருந்தா நிம்மதி இருக்கும், 1க்கு 2 ஆனா நிம்மதி கட்டாயம் பண்ணிடும், வீட்டில் போயிடும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனை மனைவி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தருக்கு 1 தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ஆண்டவருக்கு கட்டாயம் கணக்கு கொடுக்கணும். நீங்கள் போகிற இடம் கன்ஃபார்மாக நரகன்றதை மறந்து போகாதீங்க. எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லை இவனுக்கு. என்ன நிம்மதி இல்லை? ஆதியாம் 30:1-2 ராகேல் வந்து கொஸ்டின் கேட்குறான். வாசிப்போமா? ஆதியாம் சகோதரிகள் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் சாகிறேன். வாசி. அப்பொழுது யாக்கோபு ராகேலுக்கு போகும்போது, தேவனல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றார். தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவன். ஆரம்பிச்சிச்சா சண்டை. பாருங்க, எவ்வளோ விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணா, ஏன் சண்டை வருது? அவன் வந்து என்ன பண்றா, குதக்கமாக கேள்வி கேட்கிறா, நீ குழந்தை கொடுக்குறியா இல்லையா, இல்லைன்னா நான் செத்து போவேன். இவன் செத்து போவேன்னு சொன்னோன்னா யாக்கோபுக்கு என்ன, ஆசையாக கட்டினவன் சாகுறானோன்னா இவனுக்கு கோவம். உடனே சொல்கிறான், ஆண்டவர் தானே உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார், தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு, நான் தேவனா அப்படின்னு கேட்குறான். இப்படி சண்டை அங்கே ஆரம்பிக்குது. அப்போ இவனுக்கு வீட்டில் நிம்மதி இருக்குமா? நிம்மதி போச்சு. அப்போ நிம்மதியற்ற சிலுவை. ஏன்?
இவன் ஒழுங்கா அக்காவை கட்டிட்டு அப்படியே அமைதலா இருந்தானா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வராது. அல்லேலூயா, நிம்மதி போயிடுச்சு. இப்போ அடுத்தது 5வது ஒரு சிலுவை, அடிமை என்னும் சிலுவை. அல்லேலூயா. ஆதியாகமம் 31:7. ஆதியாகமம் 31:7. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. பாருங்க, 10 முறை சம்பளத்தை மாத்தி மாத்தி இது பண்றான், அவனை ஏமாத்துறான். யாரு? லாபான், அவங்க மாமா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இவன் எதெல்லாம் செஞ்சுட்டு வந்தானோ அதுக்கெல்லாம் இங்க அனுபவிக்கிறான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்து 31:41 பார்த்தீங்கன்னா, இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன், 14 வருஷம் உடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உடைய மந்தைக்காகவும் இடத்தில் சேவித்தேன், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். பாருங்க, 20 வருஷம் அடிமையா இருக்கிறான். அல்லேலூயா. ஏன்? இச்சை என்கிற வலைக்குள்ள விழுந்துட்டான். அங்க அண்ணனை ஏமாத்திட்டு வந்தான். அதனாலதான் இவனுக்கு அடுத்து சிலுவை. ஒரு சிலுவையா சுமந்துட்டு இருக்கிறான்? இல்ல, இது 5வது, அதாவது 5வது சிலுவை, அடிமை என்னும் சிலுவை. அடுத்தது பயம் என்கிற சிலுவையை சுமக்கிறான். இதெல்லாம் முடிஞ்சிடுச்சா? இப்போ இவனுக்கு என்ன, மனைவி பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ இவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சொந்த தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. ஏன்னா உன்னை அனுப்புவேன்னு சொன்னார், வாக்கு கொடுத்தார்ல. இப்போ நீ எழுந்து உன் தேசத்துக்கு போன்றார். இப்போ போன்னு சொன்னாரு. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும், ஏன்னா ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு நினைக்கணும். ஆனா அவன் அப்படி நினைக்கல. என்ன பண்ணிட்டான்? அண்ணனுக்காக பயம், காத்துட்டு இருப்பானே, எப்போ வருவான் இவனை தீர்த்து கட்டணும்னு சொல்லி உடனே ஆதியாகமம் 32:22-32 வீட்டில் வாசிக்கோங்க. ஆதியாகமம் 32:22. ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாக்கோபு என்கிற ஆற்றின் துறையில் பாருங்க, எல்லாரையும் ஆற்றை கடக்க பண்ணிட்டு யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவு அவனுடைய போராடி பிந்தி தனித்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, பயம் வந்த உடனே இப்ப என்ன ஆகுது? ஜெபிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான். ஸ்மூத்தா வாழ்க்கை போய்கிட்டே இருந்தா என்ன பண்ண மாட்டோம்? ஆண்டவரை தேடவே மாட்டோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை, போராட்டம் வந்து அந்த பயம் நம்மளை கவி கொண்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை தேடுவோம். இவன் பாருங்க, எல்லாரையும் அனுப்பிட்டான். நேசித்த ராகேல அனுப்பிட்டான். எல்லாரையும் அனுப்பிட்டு இப்ப என்ன பண்றான்? பயந்து போய் ஜெபம் பண்றான். அப்ப போராடுறான். ஆண்டவர் சொல்றாரு, பொழுது விடியுது, என்னை விடு. இல்ல நீ என்னை ஆசீர்வதிக்காட்டா நான் விடவே மாட்டேன்னு சொல்றான். ஆனா கடைசியில என்ன பண்றான்? அந்த அவங்க அண்ணனோட அவன் சமாதானம் ஆயிட்டான். இப்ப இந்த சிலுவை முடிஞ்சுது. அடுத்த ஒரு சிலுவை அவனுக்கு காத்திருக்குது, 7வது ஒரு சிலுவை. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில 7 பூக்களை உதிர்த்தாரோ அத மாதிரி இவன் வாழ்க்கையில 7 சிலுவையை சுமந்தான். 7வது சிலுவைன்னா அவமானம் என்னும் சிலுவை. ஏன் இந்த அவமானம் வந்தது? ஆதியாகமம் 34:1-3 வாசிப்போம். ஆதியாகமம் 34. யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். பாருங்க, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தீனாள், அதாவது யாக்கோபுக்கு ஒரு பெண். யாரு? தீனாள். தீனாள் என்ன பண்ணா? ஊர் சுத்த போறா. அதனாலதான் பெண்கள் என்ன பண்ணக்கூடாது? ஊர் சுத்த போகக்கூடாது. அல்லேலூயா. இவ ஊரை சுத்தி பார்க்க போனா அங்க ஒருத்தனால தீட்டுப்பட்டுட்டா. இப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இதை கேள்விப்பட்ட அவங்க அண்ணன்மார்கள் என்ன பண்றாங்க? அவனுங்களை நயவஞ்சகமா சொல்லி அவனுங்களை, அதாவது விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி அந்த எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க? வெட்டி கொன்னுட்டாங்க. அப்பதான் இவர் சொல்றாரு, 34ஆம் அதிகாரம், அதுல பாத்தீங்கன்னா 30ஆம் வசனத்துல, அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பம் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். என் வாசனையை கெடுத்துட்டீங்களே, என்னை தலகுனிய வச்சுட்டீங்களே அப்படின்னு தான் பிள்ளைகளை பார்த்து சொல்றான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனா 7 அவமான சிலுவையை இவன் சுமந்தான்.
ஆனால் அடுத்தது ஆண்டவருக்கு என்ன பண்ணுறான்? பலிபீடம் கட்டி ஆண்டவரை அவன் தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவன் உயிரோடு மாமா வீட்டிலேருந்து வரும்போது ஆதியாகமம் 32:10 சொல்கிறான், கோலும் கையுமாய் நான் கடந்து போனேன், 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தேன்னு சொல்கிறான். அதே போல் அவன் சாகும்போது ஆதியாகமம் 50:7-11 நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. அவன் செத்த பிறகு பரிவாரங்களோடு அவன் என்ன பண்ணானா? அவன் போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 50:7. யோசேப்பின் வீட்டார் யாவரும் அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அவனோடு கூட போனார்கள். தங்கள் குழந்தைகளையும் தங்கள் ஆடு மாடுகளையும் மாத்திரம் கோசேன் நாட்டிலே விட்டு போனார்கள். ரதங்களும் குதிரை வீரரும் அவனோட போனதினால் பரிவார கூட்டம் மிகவும் அதிகமாய் பாருங்க. செத்தப்புறம் ஒரு பரிவாரம் போச்சான். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க நல்லவங்க சாவுக்கு நிறைய பேர் போவாங்க. இவன் இவ்வளோ சிலுவையெல்லாம் சுமந்து வந்தான், ஆனால் கடைசியில் ஆண்டவரை பிடித்து கொண்டான். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தான் பிந்தி. அதனால சாகும்போது பரிவாரத்தோடு போனானா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்க சிலுவையை குறித்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஐயோ இன்னும் எத்தனை நாளுப்பா இந்த பாடுகள் வழியாக கடந்து போகிறதுன்னு நினைக்காதீங்க. அந்த பாடுகளை சகிக்க தேவன் பலன் தருவார். சரி, இந்த சிலுவை சுமக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 1:18 சிலுவை சுமப்பதனால தேவ பலனை பெற முடியுமாம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த சிலுவை உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு எப்படி இருக்குமா? பைத்தியம். இதுங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை, பைத்தியக்கார கும்பல்னு சொல்லுவாங்க இந்த உலகம். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். சிலுவையை பற்றி நாம தியானிக்க தேவன் நமக்கு ஒரு புது பலனை கொடுப்பார். அடுத்தது சிலுவை சுமப்பதனால என்ன பலன் அப்படின்னு சொன்னா ரோமர் 5:3 நீடிய பொறுமை வருமா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனைகள் வர 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 அந்த பாடுகள் வழியாய் நம்ம போகும்போது நமக்கு ஆண்டவர் நீடிய பொறுமையை தருவார். அப்போ நீடிய பொறுமை வேணும்னா நீங்க கட்டாயம் சிலுவை சுமந்தாதான் நீடிய பொறுமை வரும். அடுத்தது கொலோசியர் 2:15 அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை பொறுமையாய் சகித்து அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போமா? கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க பாடுகளை பட்டார், ஆனால் அந்த சிலுவையில பிசாசை நசுக்கினார், வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கலாத்தியர் 6:14 கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். பாருங்க, பவுல் சொல்றாரு, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவை சுமந்தோம்னா இந்த உலகம் குப்பையா தெரியும். ஹல்லேலூயா. சிலுவைப்பாடு நமக்கு இல்லை, ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில கஷ்டமே இல்லைன்னா அந்த உலகம் நமக்கு இனிக்கும். ஹல்லேலூயா. உலகத்துக்கு பின்னாலேயே தான் போய்கிட்டே இருப்போம். ஆனா நமக்கு பாடுகள் உபத்திரங்கள் வர வர ஆண்டவரை நெருங்க நெருங்க நமக்கு இந்த உலகம் எப்படி தெரியுமா? குப்பையாய் தெரியுமா அப்படின்னு பவுல் சொல்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் பவுல் சொன்னது போல சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி நாம் ஒரு முடிவை எடுத்து இன்றைக்கு எதையெல்லாம் நம்ம விடணுமோ, யாரையெல்லாம் மன்னிக்கணுமோ மன்னிங்க. கர்த்தர் கல்வாரி அன்பு சிலுவையில் ஆண்டவர் சொன்ன அவர் கடைபிடித்த அந்த அன்பை நாமும் கடைபிடிப்போம். அநேகரை நாம் ஆயத்தப்படுத்துவோம், நாமும் ஆயத்தமாகுவோம். ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு அநேகரை கூட்டி சேர்ப்போம். கண்களை மூடி செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரி அம்தராலா ரொபேக்கரபா. அப்பா, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம் ஆண்டவரை,
ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ தேவ பலன் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு நேரம் அந்த சிலுவையை குறித்து தியானித்தோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. இதை யூடியூப்ல பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எனக்கு ஏன் பாடு, ஏன் இந்த சிலுவை, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரம் கேட்கிறாங்களேப்பா. ஆண்டவரே, அவங்களுடைய உபத்திரங்கள்ல இருந்து விடுதலையை கொடுத்து யாக்கோபை ஆசீர்வதித்தது போல அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக டாடி. அப்பா, உங்களுடைய அன்பின் கரத்துல தாழ்த்துகிற ஒவ்வொரு குடும்பங்களும் குடும்பமாய் உமக்கென்று ஆண்டவரை சாட்சியாய் ஜீவிக்க கிருபை கொடுங்க அப்பா. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless.